இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. yn + 2 + 6yn + 1 + 9yn = 2n. என்ன கொடுத்துருக்காங்க, y0 y0 y1 = 0. இதோட வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இதில் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. இதை ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அதை வச்சு தான் இந்த எல்லா இந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் நம்ம வந்து போட முடியும். என்ன நோட் பண்ணுங்கள், அதாவது u bar = z of u. அதாவது இப்போ y இங்கே ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதை வந்து ஒய்யை வந்து நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ y bar = z of y. ஓகேவா. z of yனா y bar அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, z of un + 1 அதை எப்படி எழுதணும்னா z of u bar - u0. ஓகேவா. u0, அதாவது u bar = u0. ஓகேவா. இதுதான். அதுக்கடுத்து செகண்ட் பாருங்கள், z of un + 2 = z² u bar - u0 u1. அதை எப்படி எழுதலாம், z² u bar - u0 - u1 / z. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், z of un + 3 = z3 u bar - u0 - u1 / z u2 / z². இது எப்படி எழுதணும், u bar u0 u1 / z u² / z². அதுக்கடுத்து u3 az³ அப்படியே போய்கிட்டே இருக்கும், n + 4 n + 5. ஸோ அதை வச்சு நம்ம இப்படி எழுதிக்கலாம். இங்கே வந்து மைனஸ் டேர்ம் வரும். ஓகேவா. இதுதான் வந்து ஃபார்மெட். இதுதான் நம்மளுக்கு நம்ம இந்த சம்மில் எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா. இதுதான் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது. ஓகேவா. யூனா இது, un + 1னா இது, un + 2னா இது, un + 3னா இது. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, yn + 2 yn + 1 y of n. ஓகேவா. அதே ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் பாருங்கள். n + 2னா என்ன, n + 2னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ இப்படி எழுதணும். ஓகேவா. இப்போ இந்த சம்லேருந்து நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். டேக்கிங் z transform both sides. ஃபஸ்ட்டு z transform போட்டு z y of n + 2 + 6 y of n + 1 + 9 y of n = z 2n. அதாவது அதே தான் எழுதியிருக்கேன். சம் அப்படியே எழுதியிருக்கேன். z மட்டும் இங்கிட்டும் ரெண்டு சைடும் z-ஆல் போத் சைட்ஸால், அதாவது z எடுக்கிறேன், z போடுறேன், z ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம். ரெண்டு சைட்லையும் z போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து yn + 2 n + 2னா எப்படி எழுதணும், z² u bar u0 u1 / z. சேம் அதே தான் எழுதியிருக்கேன். இங்கே u இருக்கிற இடத்துல இங்கே y இருக்குது. ஸோ y bar - y0 - y1 / z. சேம் அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன், y1 / z. ஸோ இதை எழுதியாச்சா. அதுக்கடுத்து z of 6yn + 1 6ங்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து இதை எப்படி எழுதிக்கிறோம், 6ங்கிற டேர்ம் எழுதிட்டு n + 1 n + 1க்கு என்ன எழுதணும், இந்த இருக்குது z of u bar - u0. ஓகேவா. 6 அப்படியே எழுதியாச்சு, z of y bar - y0. ஓகேவா.